தங்கராஜோட பேச்சை கேட்காம சுரேஷ் வந்து மதிக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் நேரமே சுரேஷுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. தூங்கி எந்திரிச்சு சாப்பிடும் போதெல்லாம் மதியை பார்க்குறக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக ஃபீல் பண்ணுறாரு. நேற்று நடந்த விஷயத்தை வச்சு நம்ம சீக்கிரமாக கிளம்பி ஆஃபீஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அப்போது தங்கராஜ் வந்து இன்னும் மாப்பிள்ள நேரமே ஸ்டேஷனுக்கு போக ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க மாமா, இன்றைக்கி ஒரு வேலை விஷயமா கமிஷனர் ஆஃபீஸ் வந்து பார்த்துட்டு அப்புறம் ஸ்டேஷன் போய்க்கன்னு சொன்னாருங்க மாமா, அதனால தான் கிளம்பிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க சுரேஷ். ரேவதி இருந்துகிட்டு என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு வந்து பார்க்கவும் சுரேஷ் யூனிஃபார்மோடு நின்றுட்டுருக்காரு. அப்போது ரேவதி சொல்கிறாங்க, சுரேஷ் என்ன நேரமாக கிளம்பிட்டேன், நான் காஃபி எடுத்துகிட்டு வரலான்னு வர்றேன், நீ அதுக்குள்ளேயே கிளம்பிட்டியே அப்படிங்கிறாங்க. அக்கா ஆமாங்க்கா, அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங், அப்படியே அப்புறம் ஸ்டேஷன் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சுரேஷ், சரி சரி இந்த காஃபி குடிச்சிக்கோ, அப்போ டிஃபன் எங்காவது வெளியில் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லவும், சரிக்கா கொண்டா காஃபி மட்டும் குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வாங்கி காஃபியை குடிச்சிட்ருக்காங்க. அப்போது தங்கராஜ் சொல்கிறாரு, என்ன மாப்பிள்ள நேற்று நடந்ததை ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அதிலிருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி மாப்பிள்ள, இன்றைக்கி வா உனக்கு வேறு ஏதாவது ஐடியா தர்றேன், அந்த ஐடியாவெல்லாம் சொதப்பிருச்சு, இனிமேல் நான் சொல்கிறத சொதப்பாமல் செய்டா மாப்பிள்ள, அப்போ தானே ஒர்க் அவுட் ஆகும். ஐயோ மாப்பிள்ள, உனக்கு வச்சுட்டு நீ எல்லாம் எப்படித்தான் போலீஸ் ஆணையப்போ 4 பேர் உன்னை பார்த்து பயக்கிறது எப்படித்தான் பயக்கிறாங்களோ, ஒரு பொண்ணுக்கிட்ட போய் தோத்துட்டு போய் வந்து நிற்கிற போடாடே அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் சொல்கிறது ஈஸி, அதை செய்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா மாமா, உங்களுக்கு என்னப்பா ஈஸியாக சொல்லிட்டீங்க, நான் செய்ய முடியணும்ல என்னால் அப்படிங்கவும், சரிடா மாப்பிள்ள போ நான் வேறு ஏதாவது யோசித்து வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க சுரேஷ். மாமா தயவு செஞ்சு நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம், கம்முன்னு விட்டுருங்க மாமா, அந்த திமிரு பிடிச்சவளையெல்லாம் நீங்கள் என்ன பிளான் பண்ணினாலும் மாற்ற முடியாது, நான் போயிட்டு வரேன் மாமா, பேசாமல் விட்டுருங்க, இந்த ஒரு 2 நாள் நான் இருந்துட்டு சண்டே லீவ் இல்லை அன்னைக்கு நான் வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அப்போ மதியும் வேகமாக கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ரேவதி பார்த்துட்டு, மதி என்ன நீயும் கிளம்பிட்ட அப்படிங்கிறாங்க. என்னது நீயும் கிளம்பிட்ட அப்படின்னா இன்னும் வேறு யாராவது கிளம்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், உன் புருஷன் சுரேஷ் தான் நேரமே போகணும், கமிஷனர் ஆஃபீஸ் போகணும்னு கிளம்பியிருக்கா மதி, அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ சரி சரிங்கக்கா, எனக்கு அவர் கிளம்புனது தெரியாது, நான் வந்து காலேஜில் இன்றைக்கி கொஞ்சம் மீட்டிங் இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லி வர சொன்னாங்க, அதுக்காக தான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ சரி மதி, நீ பேசாமல் சுரேஷ் கூட போய்க்கிறியா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க்கா வேண்டாம், நான் எப்பயும் போலையே போய்க்கிறனே அப்படிங்கிறாங்க. இல்லை மதி, சுரேஷும் கிளம்பிட்டா நீயும் கிளம்பிட்ட, போங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, அப்படியே போகிறப்போ சண்டை எதுவும் கட்டிக்காதீங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள் சரியா மதி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ்கிட்ட சொல்கிறாங்க. ரேவதி, டேய் மதியை பார்த்து கூட்டிகிட்டு போடா, உன் பாட்டுக்கு வள்ளு நின்றுட்டுருக்காத, கொஞ்சம் பொறுமையாக கூட்டிகிட்டு போ அப்படிங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் மதியும் கிளம்பிட்டாங்க. மதி போகிறப்போ எனக்கு ஒரு காஃபி வேணும், காஃபி ஷாப்பில் நிறுத்துறீங்களா அப்படிங்கிறாங்க. சரி மதி, சாப்பிட்றனா கூட சொல்லு, எங்காவது சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு லேட் ஆகலையா அப்படிங்கிறாங்க மதி. இல்லை எனக்கு காலையில் எந்த வேலையும் இல்லை, என்னால் வீட்டில் இருக்கிறதுக்கு உண்மையை சொல்லப்போனால் சங்கட்டமாக இருந்தது, அதனால தான் நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. மதியம் இருந்துக்கிட்டு, ஆமாம் நானும் அப்படி தான் அப்படின்னு சொல்லவும், சரி நம்ம இனிமேல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முயற்சி பண்ணுவோமா அப்படிங்கிறாங்க சுரேஷ். ஓ தாராளமாக அப்படிங்கிறாங்க மதி. 2 பேரும் இப்படியே பேசிட்டு இவங்களுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் சரியாகி கொஞ்சம் ஒன்றா ட்ராவல் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக தான் இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்போது மதி சொல்கிறாங்க, சரி எனக்கு ஒரு காஃபி கூட இதெல்லாம் வேணும்னு கொஞ்சம் சில ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ சுரேஷும் எனக்கு வந்து ஒரு டீ ஒரு வடை அந்த மாதிரி மட்டும் கொடுங்க போதும் அப்படின்ட்டுறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமதி அப்படியே டிஃபன் சாப்பிட்டு போயிடலாமா அப்படிங்கவும், இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், நம்ம அந்த கடையில் சூப்பராக இருக்கும், அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடையாக மதி சொல்லவும், சுரேஷ் ஓ அப்படியா, அங்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கணும், நானும் இன்னும் போனதில்லை மதி அப்படிங்கிறாங்க. ஓ
வாங்க போய் சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. போகிற வழியில் அந்த டீ குடிச்சிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு குழந்த வருது. அந்த குழந்த கூட மதி சூப்பராக விளையாண்டுறாங்க. பயங்கரமாக பேசி சிரித்து பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்குற சுரேஷ்க்கு அழகாத்தான் இருக்கா, ஆனால் நம்மக்கிட்ட மட்டும்தான் எரிஞ்செறிஞ்சு விழுகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மதிக்கிட்ட, என்ன உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, என் கூட யார் நல்லா பேசினாலும் நான் அவங்க கூட நல்லா தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லவும், அப்போது எங்களையெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன டெரர் மாதிரி தெரியுதா என்ன அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் நீங்களாகட்டும் யார் தான் மனசு விட்டு பேசுகிறீங்க, உள்ளொரு வார்த்தை வெளியொரு வார்த்தை, நான் எப்படி எல்லாத்தோடையும் பழக முடியும் அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான் அதுவும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே சுரேஷ் மதிக்கிட்ட அப்படி சொல்ல முடியாது இல்லையா அவங்க வீட்டை பற்றி, அதனால் ஆனால் அண்ணியும் கூட நல்லா தானே பழகுனாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த வீட்டில் மலரக்கா மட்டும்தான் என் கூட நல்லா பேசினாள், பாக்கி எல்லாருமே என்னை விரோதி பார்க்குற மாதிரியெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மலரோட வீட்டில் மலருக்கு தண்ணி கொண்டா மலரு, காப்பி கொண்டுட்டு வா மலரு, டிஃபன் ரெடியா மலரு, எடுத்து வை வாக்கலா, மாமா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி மலருக்கு தொடர்ந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பாப்பாவுக்கு வேற உடம்புக்கு முடியல, நான் என்ன பண்ணட்டும், எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன், நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அதுக்கு ராகவன் இருந்துட்டு சொல்கிறாரு, என்ன ஒரு பொம்பளைன்னா ஒரு ஆம்பளைகளுக்கு, வீட்டில் இருக்கிற ஆம்பளைகளுக்கு சோறு எடுத்து வைக்க முடியாதா, அதுவும் பெரியவங்களுக்கு அதுவும் கூட செய்ய முடியாதா, அப்போ என்ன மருமகாவை வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லவும், மாமா உங்கள் பேத்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், உங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியமாக போயிருச்சா, அவளை நான் பார்க்கட்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ராகவன் சொல்கிறாரு, எல்லாத்தையும் தான் பார்க்கணும், ஒரு பொம்பளைன்னா வீட்டு நிர்வாகம் எல்லாம் தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பாக்கியராஜ் வெளியே வர்றாங்க. இங்கே பாரு பாக்கியராஜ், உன் பொண்டாட்டியும் எதுக்கு பேசி பழகிக்கிட்டா, எல்லாம் அவள் அந்த காலேஜுக்கு போகிறாள்ல பேக்கை தூக்கி போட்டுக்கிட்டு அவள் பழக்கி விட்டுட்டு போயிட்டா போல உன் பொண்டாட்டிக்கு, என்னடா இது எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறான், சாப்பாடு எடுத்து வைங்கிற ஒரு சாமர்த்தியம், ஒரு எடுத்து வைக்காமல் போயிட்டு இன்னும் அதை குழந்தை அழுகுது, அது அழுகுது, இது அழுதுன்ட்டுருக்குறா அப்படிங்கிறாங்க. பாக்யராஜுக்கு பார்த்துட்டு மலரை பார்த்து, என்ன மலர் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், எல்லாமே நீ தான் எடுத்து வைக்கணுங்கிறாங்க, நான் செஞ்சு வச்சுட்டேன், போய் போட்டு கூட சாப்பிட்டுக்க மாட்டாங்களா அப்படின்னு மலர் சொல்லவும், ஆமாப்பா அவளே குழந்தைய நைட்டு வெடிய தூங்கவே இல்லை, நீங்கள் என்னடான்னா இப்படி சொல்கிறீங்களே, அவளும் மனுஷி தானே, அவளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் என்னடான்னா அவளை வேலைக்காரியாகவே நடத்துகிறீங்களே, என் பொண்டாட்டின்னு இந்த வீட்டுக்கு சேவகம் பண்ணவே வந்திருக்காளா அப்படின்னு பாக்யராஜ் கேட்குறாரு. அதை கேட்குற மலரே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நின்றுட்டாங்க. பாக்யராஜ் என்ன நீயா பேசுகிற அப்படின்னு சொல்லி அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. லக்ஷ்மி இருந்துட்டு, ஹே பாக்யராஜ் யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதா அப்படிங்கிறாங்க. நல்லா தெரியுதுமா, நானும் பார்க்குறேன், ஒரு அளவு தானே அவகிட்ட வேலை வாங்குறது, உண்மையை சொல்லுங்கள், உங்களால் இந்த அளவுக்கு வேலை செய்ய முடியுமான்னு, பாவம் இல்லையா மலர், ரேவதி இப்படி வேலை வாங்கினா நீங்கள் அமைதியாக இருந்துக்குவீங்களாமா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் எதிர்த்து மலருக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு சீன் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ.